ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் துஷா வேக்கம் கிளீனர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் அண்ட் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற வகையில் ஒரு வேக்கம் கிளீனர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த துஷா வேக்கம் கிளீனர் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேக்கம் கிளீனரை நம்ம மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால மஸ்கிட்டோ விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, கார் க்ளீன் பண்ணுறது, ஃபேனை வந்து க்ளீன் பண்ணுறது, பெட்டை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கம் கிளீனரோட சார்ஜிங் டைம் எவ்வளோ, பேக்கப் டைம் எவ்வளோ, இது எவ்வளோ நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஃபில்டர் வந்து வாஷபிள் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இந்த வேக்கம் கிளீனரை 5 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது துஷா பிராண்டிங்கும் வேக்கம் கிளீனர் வெட் அண்ட் ட்ரை அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கார் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு, பெட் ஏர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரெடியூஸ் அலர்ஜிஸ் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்க்கும்போது குயிக் க்ளீனு, பவர்ஃபுல் ஒயர்லெஸ் காம்பேக்ட்டு, ஹெப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், ஸ்ட்ராங் சக்ஷன் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஹை பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாரண்ட்டி டீட்டெயில்ஸும் கஸ்டமர் சர்வீஸ் பற்றியும் வந்து டீட்டெயிலாகவே வந்து கீழே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்டோட பேக் சைடு வந்து பார்க்கும்போது அந்த துஷாவோட விஐபி கிளப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, கார்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து ஒரு சின்ன க்ளீனிங் ப்ளஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரிவைஸ் டூல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி சார்ஜர் ப்ளக்லேருந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் டஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ், அப்புறம் வந்து வேக்கம் கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அந்த பபிள் ஷீட் போட்டு சூப்பர் சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. துஷா பிராண்டிங் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், வேக்கம் கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த விஐபி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டஸ்ட் கிளீனிங் ப்ரஷ்ஷு. இதனுடைய குவாலிட்டி வைஸும் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து ஒரு டஸ்ட் கிளீனிங் ப்ரஷ்ஷு, அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது குட்டியாக ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கிரிவைஸ் டூலு, பைப் மாதிரி சின்ன லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசி சார்ஜர், நம்ம ப்ளக்லேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹோஸ் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசி சார்ஜர், கார்லேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேக்கம் கிளீனர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. துஷா பிராண்டிங் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஓப்பன் பண்ணுறது ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்டில் வந்து சூப்பராகவே இருக்குது, கம்ஃபர்டபுளாகவே. இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கும் டிசிக்கும் தனித்தனியாக போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதுதான் இதனுடைய டிசைனு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் இருக்குது. பாட்டம் வந்து ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லையும் அதே டிசைன் தான். ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேக்கிங் வந்தப்போ அந்த சுவிட்ச் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பராகவே வந்து சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து வருது. நாய்ஸ் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்தாலும் இப்போ சக்ஷன் டெஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் யூனிட்டு, மோட்டர் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் யூனிட்டு. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே பிளாஸ்டிக் ஃபில்டருமே வந்து வருது. இந்த ஹெப்பா ஃபில்டரோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா அந்த 4 ஹோல்லையும் வந்து எடுத்துன்னு போயிட்டு கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடுது. இப்போ திருப்பி வந்து அந்த ஃபில்டரை இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே இருந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மஸ்கிட்டோ நெட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ளீனிங் டூலுமே போடாமல் க்ளீன் பண்ணும்போது பெருசாக வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணலாம். அதனால் இந்த டஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ்ஷை வந்து போட்டுட்டு க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. அந்த ப்ரஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டை வந்து அப்படியே வந்து தொடச்சிட்டே வருது. அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த டஸ்ட்டை வந்து உள்ளே செட் பண்ணி எடுத்துருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு வந்து அந்த டஸ்ட்டு க்ளீன் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியிருக்கு அப்படின்றத பாதி போர்ஷனை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரைட் சைட் போர்ஷனை லெஃப்ட் சைடாக கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிளியராகவே வந்து தெரியுது. சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ஷனையும் கீழே இருக்கிற டஸ்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம்.
இப்போ மேலே வந்து சூப்பராகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த கீழே இருக்கிற டஸ்ட்டான ஏரியா கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். 95% நம்ம க்ளீனாகவே வந்து பண்ணி கொடுத்துருச்சு. அதே போல் இந்த விண்டோ கீழே இருக்கிற குட்டி குட்டி போர்ஷனில் அதாவது சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணும்போது இந்த டஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ் வச்சு நம்மளால் பெருசாக க்ளீன் பண்ண முடியல. அதில் இந்த எக்ஸ்டெண்டட் ஹோஸ் போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடணும். இப்போ அந்த டஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை இந்த மண் மாதிரி இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு துடைச்சோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும். ஆனால் அது மாதிரிலாம் வந்து க்ளீன் பண்ணாது. அந்த மேலே வந்து இருக்கிற டஸ்ட்டை வந்து அது சக் பண்ணி எடுக்குதே வந்து அந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணுற அளவு க்ளீன்லாம் வந்து வராது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. இது மாதிரி இடத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இருக்கிற டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு வந்து சொல்லலாம் எக்ஸ்டர்னல் ஹோஸ். அடுத்து ஏர் கூலரில் இருக்கிற இந்த ஹனிகோம் பேடில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டும் வந்து இருந்தது. அதனால் அதையுமே இந்த எக்ஸ்டர்னல் ஹோஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அது வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளே போகல அப்படின்றதுனால சக் பண்ண முடியல. அதனால் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஏன்னா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டஸ்ட் வந்து அடைஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு கேப்லேயும். அதனால் பரவாயில்ல, அந்த டஸ்ட்டை வந்து நல்லாவே வந்து எடுத்துருக்குன்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து டஸ்ட் இருக்கிற ஏரியா ஹனிகோம்பு, இது வந்து க்ளீன் பண்ண ஹனிகோம்பு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு 70% நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. இது வந்து ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து ஒட்டர்லாம் அடிச்சோடனே நிறைய டஸ்ட்டு ஒட்டர்லாம் இருந்தது. அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளீன் பண்ணும்போது நம்ம கிளியராகவே வந்து தெரியுது. அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுனே வந்து மாறுது. டஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தேய்க்கிறதுனால அப்படியே தேய்ச்சிட்டே போகிறதுனால நல்லாவே வந்து க்ளீன் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால் கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டை வந்து சூப்பராகவே வந்து சக் பண்ணி எடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து காரையுமே வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே வந்து நம்ம கால் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மண்ணாக வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மண் இருக்கிறது. இப்போ இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணும்போதே வந்து தெரியும் அந்த மண்ணெலாம் வந்து சூப்பராகவே வந்து சக் பண்ணி எடுக்கிறத வந்து பார்க்க முடியுது. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னே வந்து சொல்லலாம். இவ்வளோ மண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிச்சு. நீங்களே வந்து பாருங்கள் அந்த மண்ணாக இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற அந்த ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பார்த்துடலாம். ஒட்டடை அடிச்சது இந்த காரில் வந்து க்ளீன் பண்ண அழுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் அந்த மேட்டையும் வந்து எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த வெட் கிளாத் வச்சு தான் நான் துடைச்செடுப்பேன். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியுது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த உள்ளே வந்து நிறைய மண் வந்து டஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா சக்கிங் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் குயிக்காக வந்து அந்த டஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டி பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். இந்த வேக்யூம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியுது அந்த மண் கொட்டிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணோம். அவ்வளோ க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏர் வென்டிலேஷன் இந்த மேலே இருக்கிற டேஷ்போர்டு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனரை போட்டு டஸ்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு கரப்பாம்பூச்சி வந்து மாட்டிகிட்டு இருந்தது. அதை வந்து சக் பண்ணி எடுக்குதா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ண முடியல அதால். ஏன்னா அந்த இடையில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அந்தளவுக்குலாம் வந்து சக்கிங் பவர் வந்து கிடைக்கல. அதனால் இது வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பார்த்துடலாம். இது இவ்வளோ மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்லேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஹெப்பா ஃபில்டர் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மைன்யூட்டான டஸ்ட் வந்து சேர்ந்துருக்கு. இது ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம நல்லா தட்டணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுது. அடுத்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது. எந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஒரு ஹைட்டான ஒரு ஸ்டூல் இருந்தால் போதும், அழகாக இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து அந்த சைடில் கீழே அந்த எவ்வளோ டஸ்ட் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் பண்ணி க்ளீன் பண்ணிடுச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்த பிளேஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான ஸ்டூல் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டூல் மேலே ஏறி மேலேயுமே அந்த பிளேடோட மேலேயுமே சூப்பராக வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியுது. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மிக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து மேலே அந்த பெட்டு மேலே கொட்டி வச்சுட்டாங்க. அதை அப்படியே எடுத்து ஓதிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றதுனால இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இந்த மிக்சரையுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தான் வந்து ஆச்சு. அதுக்கு நம்ம
நம்ம வந்து கீழே உதறிட்டு திருக்கிட்டே வந்து இருந்திருக்கலாம். ஆனால் வந்து சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுனால தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக க்ளீன் பண்ணியிருந்ததுன்னே வந்து சொல்லலாம். எதுவுமே வந்து உதறல. இவ்வளோ மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருந்தது. இப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி மிக்சரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் போயிட்டு சிக்கிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது இன்னொரு வேலையாக வந்து இருக்குது. அடுத்து இந்த டாய் காரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சும்மாவே நாங்களே மண்ணை வந்து கொட்டிட்டு எந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போதே தெரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுது. இந்த பெரிய பெரிய டஸ்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அலோவ் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த சக்கிங் பவர் வந்து நிறைய ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது போயிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அந்த சக்கிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. மற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இந்த மைன்யூட்டான இந்த மண் இது மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து சக் பண்ணி எடுத்துடுது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. அடுத்து இந்த ஃபில்டரை வந்து நம்ம வாஷபிள் அப்படின்றதுனால வாஷ் பண்ணியும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபில்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் வந்து இருக்குது. அந்த கருப்பாகவே அந்த ஒயிட் கலர் ஹெப்பா ஃபில்டர் வந்து மாறிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி க்ளீனிங் ப்ரஷ்ஷுமே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஹெப்பா ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதை வச்சு க்ளீன் பண்ணியும் பெருசாக டஸ்ட்டு போல். அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். இது மாதிரி வந்து டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த கருப்பு கலர்லாம் வந்து போல். அதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷர் வச்சு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அடித்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. பரவாயில்ல, ஒயிட் கலராகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் யூசேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் சார்ஜ் வந்து போட்டுட்டோம். போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து ஆன் ஆகலை. அதில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வந்து வாங்கின்னு போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா புது ப்ராடக்ட் மாதிரி வந்து பேக் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, அப்பாலஜிஸ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா அந்த அக்ஷிதா அந்த சிஇஓக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வேக்கம் கிளீனரோட பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சும்மா வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் அந்த கார்ட்லேயுமே ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா சிஇஓக்கு வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துது. அடுத்து இதனுடைய பேக்கப்பை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு, டைமரை வந்து ஆன் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் டெஸ்ட்டை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து ரன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 91லேருந்து 93.7 வரைக்கும் வந்து போகுது மேக்ஸிமம். இப்போ அதே போல் ஒரு 10 மினிட்ஸ் டு 12 மினிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது கண்டினியூஸாக. இப்போ ஹீட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த மோட்டர் இருக்கிற பிளேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ஹீட் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹீட் இல்லை. திருப்பியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகின பிறகும் மறுபடியுமே வந்து செக் பண்ணோம். அந்த மைல்டான ஹீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் சைடு வந்து தெரியுது. அந்த ஃப்ரண்ட் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஹீட் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் ஆக போகுது. அவங்க பேக்கப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 22 மினிட்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 மினிட்ஸு 29 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் அந்த டிபியுமே அந்த லாஸ்ட்டு 6 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குன்னே சொல்லலாம். சக்ஷன் பவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணிட்டோம். டைமரும் வந்து ஆன் பண்ணியாச்சு. லைட் இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து இருக்குது. க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அப்போது க்ரீன் லைட் வந்து சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 hours 39 minutes 22 seconds வந்து ஆகுது. இதுதான் வந்து சார்ஜிங் டைமு. அடுத்து இந்த ஸ்மார்ட் பிளக் யூஸ் பண்ணி தான் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக இந்த 3 hours 39 minutesல வந்து பார்த்திங்கன்னா 0.042 kWh வந்து ஆயிருக்கு. இந்த மொத்தம் 5 சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹவர்லேயும் 5th ஹவர்லேயும் கொஞ்சம் வந்து சார்ஜ் ஆகிருக்கும். மீதி 3 ஹவர்ஸும் ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக 0.042 kWh வந்து ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக இந்த வேக்கம் கிளீனர் ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சக்ஷன் பவர்னு வந்து பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பெட்டராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அடுத்து பேக்கப் டைம்னு வந்து பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 26 மினிட்ஸ்னு வந்து காமிச்சிருக்கோம். அந்த 26 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஷன் பவர் பெட்டராக இருக்கும். அந்த லாஸ்ட்டு 6 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அடுத்து நாய்ஸ்னு வந்து பார்க்கும்போது மினிமமே 91 dB வந்து வர்றதுனால இது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வர ஃபீலை தான் வந்து கொடுக்குது. அதே போல் இதில் இருக்கிற ஒரு குட்டி ட்ராபேக்காக நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இந்த 5 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து வந்துடுச்சு. ஆன் வந்து ஆகவே இல்லை. அதை நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. வாரண்டியில் இருந்ததுனால வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதே போல் இது எங்களுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்து அப்படின்னா ஓகே, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ட்ராபேக் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். இதே போல் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக 100+ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி மினிமம் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒர்த்தாக இருக்கும், எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒர்த்தாக இல்லை அப்படின்றத டீட்டெயில்டாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். வேணும்னா சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் அமேசான் ஷாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், பண்ணலை அப்படின்றதையும் லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3499 வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.